ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. உன்னுடைய உறவால் நீ மனமுடைந்து இருக்கின்றாய் என்று எனக்கு தெரிகின்றது. உன் மனதை உடைத்தவர் நீயே கதி என்று உன்னை சுற்றி வரப்போகின்றார் என் தங்கமே. அதிர்ஷ்டம் இருந்தால் இருப்பதை விட பெரிதாகத்தான் கிடைக்கும். அதுபோலத்தான் இப்பதிவை நீ கேட்க முடியும் என் தங்கமே. மற்றவர்களோடு உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே. நீ தனிமனான உயிர் என் குழந்தையே, தனித்தமான உயிர். நீ செய்யும் செயல் யாவும் தனித்துவமானதாக இருக்கும் என் குழந்தையே என்று உனக்கு தெரிகின்றதல்லவா? இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாய் நீ. அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்கான ஒரு செயலாகத்தானே இருக்கின்றது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஆர்வத்தை அதிகப்படுத்துகின்றது. உன்னிடத்தில் இருந்து உன்னை இயக்கி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஆகையால் பயந்து பின் வாங்காதே என் தங்கமே. எதையும் முன்னேறி செல்வதற்காக பழகு. எதையும் முன்னேற்றுவதற்காக நீ அயராத உழை என் தங்கமே. நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும். என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதாரணமானதாக இல்லை என் தங்கமே. உனக்கு சாதனையை கொடுக்கும் வகையில்தான் இருக்கும் என் குழந்தையே. என்னுடன் மட்டும் நீ பயணம் செய்ய முடியும் என் குழந்தையே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாகத்தான் மாற்றி தருவேன் என் தங்கமே. எதிலும் உன்னை மகிழ்வோடு நான் வைத்திருப்பேன் என் குழந்தையே. என்னை நம்பி இருக்கும் உன்னை என்றும் காத்து உனக்கு துணையாக நிற்பேன் உன் அப்பன் நான். உன்னை கண்கலங்காமல் உன்னை பார்த்து கொள்வேன் என் தங்கமே. உன்னுடைய உறவால் நீ இப்பொழுது மனமுடைந்து மனவேதனையில் இருக்கின்றாய். எப்போதும் அந்த உறவு உன்னை தேடி வரும் என்று உன்னுடைய எதிர்பார்ப்பு. உனக்கு நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் என் தங்கமே. எதிர்பார்ப்பு உனக்கு நன்றாக புரிகின்றது என் குழந்தை. நான் அதை நிறைவேற்றி தருவும் கால அவகாசம் தேவைப்படுகின்றது என் தங்கமே. எப்போதும் அவரையே நினைத்து கொண்டு இருக்கிறாயே, கொஞ்சம் திரும்பிப்பார். நான் உன் பின்னால் தான் உன் அப்பன் உனக்காக நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே. நீ எங்கு நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் உனக்கு உடனே நான் காட்சி அளித்திடுவேன் என் குழந்தையே. இதற்காகத்தான் உன் அப்பன் உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். என் குழந்தை எல்லாருடன் என் குழந்தை ஒன்று கிடையாது. என் குழந்தை எப்பொழுதுமே தனித்துவமான பண்களை உடையதாகத்தான் இருக்கும். எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நீ என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி என்ற ஒன்று கிடைக்கும் தங்கமே. ஆதலால் தான் அனைத்து உறவுகளிடம் இருந்து நீ பிரிந்து விடுவாய். உன் உறவிடம் இருந்து அனாதையாக பிரிந்து விட்டாய் அல்லவா? என்றும் என்னை மறந்து விடாதே. எத்தனை முறை உன்னிடத்தில் அழுது இருக்கின்றாய், எத்தனை முறை என்னிடம் நீ கதறி இருக்கின்றாய். அது அத்தனையுமே மாயமாக அவர்கள் அனைவரும் உன்னிடத்தில் இருக்கும் காலம் முடிந்துவிட்டது என் தங்கமே. அவரால் பிரிவை தன் மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை ஒரு வழியாகத்தான் சுமந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. பிரிவால் தன்னுடைய வாழ்க்கை உயரும் என்பது உனக்காக எழுதப்பட்ட விதி என்பதை புரிந்து கொண்டு அதை நீ செயல்படுத்து என் தங்கமே. இது வெறும் பிரிவல்ல, உனக்கான வெற்றி படியை கட்டி கொண்டிருக்கும் ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கின்றது. அது அனைத்தும் எழுதப்பட்டது என் தங்கமே. இது இயற்கையின் நீதி. இது யாராலும் மாற்ற முடியாது. இங்கு வந்தாய், கூடிய விரைவில் இந்த காலம் கடந்து அவர் நீயே கதி என்று உன்னை சுற்றி வர நான் செய்கிறேன் என் தங்கமே. இப்போது அவர் உன்னை இருக்க
வேண்டும், அவருடன் நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவிற்கு ஆகிவிட்டார். அவர் மனது உன்னை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் அளவிற்கு இருக்கின்றார் என் தங்கமே. என்று உன்னை சுற்றி சுற்றி வரத்தான் போகின்றார். அவரை காலத்திட்டம் ஒப்படைத்துவிட்டு உன் மனதார நினைத்துக்கொள் என் தங்கமே. உன் மனதை உடைத்து அந்த உறவை கூடிய விரைவில் உன்னிடத்தில் சேர்க்கின்றேன். நான் அனைத்தையும் செய்து கொடுக்கின்றேன். எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே என் குழந்தையே. அவர் உன்னிடம் வருவது யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயம் உன்னிடம் வரத்தான் போகின்றார். அவர் உனக்காகத்தான் இத்தனை நாளாக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. எத்தனையோ வேலைகள் வந்தாலும், எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் உன்னோடு இருக்கும் அந்த நேரம் அவரின் சொர்க்கமாகத்தான் இருக்கின்றது என் தங்கமே. உனக்காகவே என்று அத்தனையும் விட்டுவிட்டு நீயே கதி என உன்னையே தேடி வர ஒரு உறவு துடித்து கொண்டிருக்கின்றது. நீ கதறியது அனைத்து இரவுகளும் இன்று பகலில் கேட்க ஆரம்பிக்கிறது என் தங்கமே. அவர் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தூரமில்லை என் தங்கமே, வெகு அருகில்தான் இருக்கிறது. அவர் உன்னையே வேண்டும் என்று நினைத்து உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் இவரில் மீது இருக்கும் பயத்தை உடைத்து உன்னிடம் வர வெகு தூரமில்லை, வெகு விரைவாக உன்னை தேடி ஓடி வரப்போகின்றார் என் தங்கமே. கவலைப்படாதே. உன்னுடைய முயற்சிகளை செய், உன்னுடைய வேலைகளை செய். நீ இப்போது வெற்றி கொடியை ஏற்றும் நேரமாகத்தான் உனக்கு அமைந்திருக்கின்றது. அதை நீ செயல்படுத்த வேண்டும் என்றால் நீ முயற்சி எடுக்க வேண்டும். நீ சரியான முறையில் சரியான வேலைகளை சரியான நேரத்தில் செய்தல் வேண்டும் என் தங்கமே. எதையும் கவலைப்படாமல் செய்து கொடுத்து விடு. அனைத்தையும் உன் அப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. எத்தனை வேதனை, எத்தனை கவலை, எத்தனை சோதனை என புலம்பிக் கொண்டிருந்தால் இது நடக்காது என் தங்கமே. எதையும் நீ ஒரு கை பார்க்க வேண்டும் என் குழந்தையே. அப்போதுதான் அனைத்தும் உனக்கானதாக நடந்து அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே. எப்போதும் போல் உன் வேலைகளை செய், எப்பொழுதும் போல் உன் செயல்களை செய்துவிட்டு உன் வீடு வா. உனக்கு ஒரு அதிர்ச்சியானது காத்திருக்கின்றது. அதை நீ வந்து பார்த்துக்கொள் என் தங்கமே. உனக்காகத்தான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த அப்பா வருகிறார், எதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னை உயர்ந்த இடத்தில் சேர்த்த, உன்னை நல்ல வழியில் பாதையில் உன்னை நடக்க செய்ய உன் அப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என்னை எம்பெருமான் காத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை கொடுக்கும் என் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.